எவ்ரிவான். இன்று வருகின்ற பிரச்சனையான பேக் பெயின், அதாவது முதுகு வலி, லோ பேக் பெயினை பற்றி பார்ப்போம். அதுக்குரிய காரணங்களும் அதுக்குரிய தீர்வையும் பற்றி பார்ப்போம். இது ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவர்களுடைய வயசு ஏற்ற மாதிரி தான் அவர்களுடைய காரணங்களும் அமைந்திருக்கிறது. பொதுவாக இதை மூன்றாக பிரிக்கலாம். 15 to 30 years, 30 to 50 years, more than 50 years. இந்த 3 வயதினருக்கு 15-30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மெக்கானிக்கல் காரணமாக இருக்கும். மெக்கானிக்கல் காரணம்னு சொல்லும் பொழுது மிகவும் ஹெவியான பாரத்தை தூக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது, ஏதாவது ஆக்சிடென்ட்களில் ஏற்படும் பொழுது மெக்கானிக்கலாக அவர்களுக்கு லோ பேக் பெயின் ஏற்படும். அதாவது லோ பேக்னு சொல்லும்பொழுது கீழ் பேக்கினுடைய அடிப்பாகத்தில் கூடுதலாக பேக் பெயின் வரும். லோ பேக் பெயின் என்று சொல்வார்கள் தான் வரும். அதை விட அந்த சில நேரங்களில் சில வேளைகளில் அந்த 2 போனுக்கும் இடையில், முள்ளந்தண்டிலே 2 போனுக்கும் இடையில் டிஸ்க் ஒன்று இருக்கின்றது, ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் ஒன்று இருக்கிறது. அந்த டிஸ்கானது சில நேரங்களில் வெளியே தள்ளப்படும். ப்ரோலாப்ஸ், இந்த படத்தை பார்க்கலாம். ப்ரோலாப்ஸ் டிஸ்க் என்று சொல்கிறது. அந்த டிஸ்க் வெளியில் வரும்பொழுது முள்ளந்தண்டுக்குள்ளே முன்னாடி இருக்கிற அந்த முன்னாடி அமுக்கும் பொழுது அந்த வலி கடுமையாக இருக்கின்றது. இள வயதினருக்கு முள்ளந்தண்டுகளுக்கு இடையிலே அவற்றை அசையாமல் இருப்பதற்காக டெண்டன்ஸ் இருக்கிறது. அதாவது எலும்பும் அல்ல தசையும் அல்ல, தசையின் பகுதியாக திக்கான பகுதியாக டெண்டன்ஸ் இருக்கும். அந்த டெண்டன்ஸ் இழுபடுறதுனால் வரலாம், அல்லது முள்ளந்தண்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ், அதாவது தசை பகுதியில் இழுபடுவதன் மூலம் நோய் வரலாம். அதாவது இம்ப்ராப்பர் லிஃப்டிங் சொல்ல, அதாவது ஒரு பொருளை, நான் பாரமான பொருளை கீழிருந்து தூக்கும் பொழுது ஒரு பொழுது நான் முதுகை வளைக்கக்கூடாது. முழங்காலில் இருந்து முதுகை வளைக்காமல் தூக்க வேண்டும். அப்படி முதுகை வளைத்து தூக்கும் பொழுது அந்த ஸ்ப்ரெயின் அதுகள் கூடுதலாக ஏற்படும். சில நேரங்களில் அந்த வெர்டிப்ரா, அதாவது எலும்புகளுக்கு இடையிலுக்கு டிஸ்க் விலகுவதற்கும் சந்தர்ப்பங்கள் கூட. ஆகவே பொருளை நாம் தூக்கும் பொழுது மிக கவனமாக தூக்க வேண்டியது மிக அவசியம். அது இம்ப்ராப்பர் லிஃப்டாக புவர் போஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது தொடர்ந்து கம்ப்யூட்டர் அல்லது தொடர்ந்து ஒரு இடத்தில் நாங்கள் இருந்து வேலை செய்யும் பொழுது முதுகை வளைத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ப்ராப்பர் பொசிஷன் இல்லாவிட்டால் முதுகு வலி ஏற்படுகின்றது. அதற்கு கூடுதலாக நாம் நிமிர்ந்து இருப்பது, முதுகை வளைக்காமல் நிமிர்ந்து இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் முதுகு வலிகளை வராமல் தடுக்கலாம். வயதினர் சாதாரணமாக எல்லோருமே ரெகுலர் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். எக்ஸசைஸ் செய்வதன் மூலம் மசில்ஸ், போன் எல்லாமே பலமடைந்து இருக்கணுமாக. எலும்புகள், நகைகள் பலவீனம் அடைந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதலாக முதுகு வலிகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் கூட. ஆகவே நாம் ரெகுலராக டெய்லி, வீக்லி ஒரு 2 or 3 days per week கூடுதலாக நாம் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் போன்றவற்றை செய்ய வேண்டும். அடுத்ததாக ஓவர் வெயிட்டும் ஒரு காரணம். உடல் நிறை, உடல் பருமன் கூடுதலாக இருக்கும் பொழுது முதுகு வலி கூடுதலாக இருக்கும். உடற்பருமனை எலும்புகள் தாங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அதற்கு நாம் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எவ்வாறு செய்வது என்பதை இந்த படத்தில் காட்டுகின்றது. பிறகு பார்க்கலாம். அடுத்ததாக சில நேரங்களில் இளைஞர்களுக்கும் சிறு வயதுள்ளவர்களுக்கும் மசில் ஸ்ட்ரெயினை தவிர இந்த முள்ளந்தண்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்க் ப்ரோலாப்ஸும் சில வேளைகளில் 5% அப்படி வர சான்சஸ் இருக்கிறது. அப்படி வரும் பொழுது அது பாரதூரமான விளைவுகளை உருவாக்கும். அந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஆனது முன்னாடி அமுக்கும் பொழுது முள்ளந்தண்டிலிருந்து காலுக்கு போகின்ற நரம்புகள் அமுக்கப்பட்டு அந்த பெயின் ஆனது காலுக்கு ரேடியேட் பண்ணும். அதாவது பெயின் கூடுதலாக காலை நோக்கி போகும். சில நேரங்களில் மசில்ஸ் பரலைஸ்ட், அதாவது ஒரு நர்வ் சப்ளை பண்ணுற சில வேளைகளை தொழிற்படாமல் இருக்கலாம். அது பரலைஸ்டாக போகலாம். ஒரு பாரதூரமான விளைவுகளும் ஏற்படலாம். டிஸ்க் ப்ரோலாப்ஸில் சில நேரங்களில் ஒன்றுமே நடக்காது. சில நேரங்களில் கூடுதலான அதை கவனம் எடுக்காமல் விட்டால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே முதுகு வலி இருக்கும் பொழுது
முக்கியமாக வைத்தியர்களிடம் சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்தது. நாம் அதை வரையறுக்க முடியாது, இது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குதா அல்லது சாதாரண வலிதான் என்பதை செய்யாமல் நாம் மசில் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செய்வது சிறந்ததல்ல. ஆகவே அதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தால் மேலதிக பரீட்சணைகள் செய்ய வேண்டும், மேலதிக பரிசோதனைகள் செய்ய வேண்டும், எம்ஆர்ஐ போன்றவை செய்ய வேண்டி ஏற்படும். எக்ஸ்ரேயில் தெரியாது, எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகள் செய்வதன் மூலம் அதை நாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதற்குரிய நடவடிக்கைகளை ஏற்படுத்தலாம். ஆகவே முக்கியமாக இந்த முதுகுவலி வராமல் தடுப்பதற்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், வெயிட் ரிடக்ஷன், வெயிட்டை குறைக்கிறது, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஆகியவற்றை எல்லோருமே செய்வது சிறந்தது. நாம் இளவயதினருக்கு ஏற்ப முதுகுவலியை பார்ப்போம். அடுத்த காணொலியில் நாம் அடுத்த மிகுதியாவற்றை பார்ப்போம். மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எவ்வாறு செய்வது என்பதை படத்தில் காட்டுகின்றேன். இது என்ன காரணத்தினால் வந்தது, இது சிறிய மசில் ஸ்ட்ரெயினால் வந்ததா அல்லது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறதா அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா என்பதை டாக்டர்ஸ் ஆராய்ந்து அதுக்குரிய முறையை கண்டுபிடிப்பார்கள். அதன் பிறகு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யப்படும். பொதுவாக பேசிக்காக பேக் பெயினுக்கு நான் பெயின் கில்லர்ஸை கொடுப்போம். மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு ஃபிசியோதெரபி. கூடுதலாக காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சாதாரண முதுகுவலியாக இருந்தால், அதாவது நரம்பை பாதிக்காத அளவு சாதாரண முதுகுவலியாக இருந்தால் நாம் அதற்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது வலிக்கு வலி மருந்துகளை கொடுக்கலாம். பெட் ரெஸ்ட் மருந்து, கூடுதலாக ஃபேர்ம் பெட்ரெஸ் பாவிக்கணும். சாஃப்டான வளைகிற பெட்ரெஸ் பாவிக்கிறது முதுகுவலியும் கூடும். ஃபேர்மாக பெட்ரெஸ் பாவிப்பதுன்னு சொல்லி கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஃபுட் ட்ராப் போன்ற நிலைமைகள் அல்லது அவர்களுடைய பிளட் ஃபங்க்ஷன், அதாவது அவர்களுடைய சிறுநீர் கழிப்பது அவர்களை அறியாமல் செல்லப்படும், அதாவது நரம்புகள் கூடுதலாக பாதிக்கப்படும் பொழுது அது மிகவும் பாரதூரமான விளைவு. அதன் பொழுது கட்டாயமாக எம்ஆர்ஐ பரீட்சனை செய்து அதனுடைய பாதிப்புகளை கண்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். ஆகவே மிகுதியை நாம் அடுத்த காணொளியில் கதைப்போம். இப்படிக்கு டாக்டர் ராஜி. பாய்.